Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான இந்திய பாரா கிரிக்கெட் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மும்பை ரோட்டரி டைகர்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. கோவையில் மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கிரிக்கெட் கனவுகள் வரம்பற்ற உற்சாகம் எனும் தலைப்பில் தேசிய அளவிலான இந்திய பாரா கிரிக்கெட் லீக் போட்டி சரவணம்பட்டி பகுதியில் நடைபெற்றது. கோவை ரோட்ராக் கிளப் கேலக்ஸி நடத்திய இந்த போட்டிகளில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், புதுதில்லி, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரம், தெலுங்கானா, ஆந்திரம், ஜார்க்கண்ட், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வீரர்கள் பங்கேற்றனர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோட்ராக்டர் ஸ்ரீவர்ஷன். நாங்கள் ரோட்ராக் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு கிளப்லேருந்து தி இந்தியன் பாரா கிரிக்கெட் லீக் 2.0 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கடைசி 3 நாளாக செப்டம்பர் 5, 6, 7 கோயம்புத்தூரில் இருக்க சரவணம்பட்டி 22 yards கிரவுண்டில் ஒரு நேஷனல் லெவல் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஃபார் தி ஸ்பெஷலி ஏபிள் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்தியாவிலேருந்து ஆல்மோஸ்ட் 15+ ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பாரா அத்லீட்ஸ் எல்லாத்துக்காகவும் அவங்களோட ஸ்போர்ட்டை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர்கனைஸ்